இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா பேசிக்கா வந்து ரூல் ஆஃப் 72 நம்ம முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்ல. ஆமா சார். ஆமா. அதுல வந்து என்னதுங்க ரூல் ஆஃப் 72ல வந்து டிவைடட் பை நம்ம வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். இல்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஏதோ ஒன்னு 72ல டிவைட் பண்ணுங்க. அப்ப 12% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இல்லைங்களா இண்டெக்ஸ்ல. ஆமா சார். 72 டிவைடட் பை 12 போட்டா என்ன வருதுங்க? இந்த ஒரு நிமிஷம் சார். 72 டிவைடட் பை 12 6 சார். 6 இல்லைங்களா, அதாவது 6 இயர்ஸ்ல நம்ம பணம் டபுள் ஆகுங்க. ஓகே புரியுது. ஓகே சார். ஓகேங்களா, அதே ரூல் ஆஃப் 72ல இப்போ வந்து டிவைடட் பை 6 போடுங்க. 12 இயர்ஸ் ஆகுது சார். 12 இயர்ஸ், அதாவது 6 எதுக்கு இப்போ ரெண்டாவது போட்டோம்னா எஃப்டில வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஓகே. அப்போ வந்து எஃப்டில நம்ம போட்டோம்னா நம்ம பணம் டபுள் ஆகிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். ஓகே புரியுது சார். ஓகேங்களா, வேறஸ் நம்ம ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்தோம்னா சேஃபர் பெட்லயே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போனோம்னா கூட வந்து 6 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். நம்பர் 1ங்க. சார் இந்த 12ன்றது என்னது சார்? 12% சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா, நீங்க வந்து 72ல வந்து பர்சன்டேஜை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ்ல கிடைக்கும். இயர்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் தேவைன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே புரியுது சார். ஓகேங்களா, இது வந்து எப்போ எவ்வளவு நம்மளோட பணம் எப்போ டபுள் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரூல் ஆஃப் 72. ஓகே சார். ஓகே ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதுல நமக்கு வந்து எஃப்டியும் ஒரே டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா 6 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். நம்ம எஃப்டில போட்டோம்னா 12 இயர்ஸ் ஆகும் டபுள் ஆகிறதுக்கு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ரூல் ஆஃப் 17 இருக்குங்க. 70. ஓகே சார். 70. ஆமா 70. இதுல வந்து நம்ம கால்குலேஷன் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு நம்ம பணம் எப்ப பாதி ஆயிடும்ன்றது தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே ஓகே சார். அப்ப இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு ஈஸி ஃபார் கால்குலேஷன். 5ல இருந்து 6 இருக்குங்க, ஒரு 7% வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்ல வேரி ஆகும். வேற மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் எடுத்தோம்னு வச்சுங்களேன் டபுள் டிஜிட்ல போயிடுச்சு. அதுவே 10, 11, 12%, 14% கூட போயிருக்குங்க. ஏன்னா அது வேரிங். நம்ம நார்மலா கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் அவங்க வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாவே 5ல இருந்து 6% அதை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, பேங்க் பாத்தீங்கன்னா இது ஆர்பிஐல வந்து ரெப்போ ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றதுல, ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்ன்றதுதான். ஆனா நம்ம கால்குலேஷனுக்கு மினிமமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம்னா எஃப்டில வேண்டான்னு சொல்றதுக்கு என்னன்னா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல. ஓகே சார். ஓகேங்களா, அதாவது நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6% பீட் பண்ணிடணும். எஃப்டில வர்றதே 6% இல்லைங்களா. அப்ப நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 7% கால்குலேஷன் வச்சோம்னா அதனால எஃப்டி வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு 7% எடுத்துட்டோம்னா எஃப்டில வந்து உங்களுக்கு 6% தான் கிடைக்குது. ஆமா சார். அப்ப நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போனோம்னா கூட ஒரு 12 கிடைக்குதுன்னும் போது உங்களுக்கு வந்து 7க்கு மேல இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் growthங்க நம்மளோட கார்பஸ்க்கு. ஓகே சார். ஓகேங்களா, சோ நம்ம இப்போ கால்குலேஷன் அந்த 7% இன்ஃப்ளேஷன் வச்சுட்டுங்க இந்த ரூல் ஆஃப் 70ல 70 டிவைடட் பை 7 போடுங்க. 10 வருது சார். 10 வருது இல்லைங்களா. அதாவது என்னன்னா இன்னைக்கு நீங்க வந்து 10 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே சார். அது வந்து 10 இயர்ஸ்ல வந்து 5 lakhs தான் அதோட மதிப்புங்க. ஓகே ஓகே ஓகேங்களா, சோ நம்ம நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வச்சிருந்தா சொல்ல வரேன் நான். ஓகே ஓகே சார். ஓகேங்களா, ஏன்னா இன்ஃப்ளேஷன் மட்டுமே அந்த பணத்தை வந்து அதோட வேல்யூ மதிப்பு குறைஞ்சிருங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா, சோ அது நம்ம இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்களோட டோட்டல் அசெட் வேல்யூ நீங்க இருக்கு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட்ல தான் வச்சிருக்கீங்க. ஓகே சார். ஓகேங்களா, அப்படின்னும் போது நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, அதனால என்ன ஆகும்னா நமக்கு போக போக டெப்ரிஷியேட் தான் ஆயிட்டு இருக்கும் நம்மளோட வெல்த். கண்டிப்பா சார். சோ அதுக்கு குயிக் கால்குலேஷன். அதே மாதிரி இன்னொரு தம்ப் ரூலும் இருக்குங்க. அதாவது 114ன்னு. ஓகேங்களா, சிம்பிள்ங்க. 114 டிவைடட் பை 12 போட்டுங்க. 12%. ஓகே சார். 9.5 சார். 9.5 இயர்ஸ்ல நம்மளோட இப்ப நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு வந்தீங்கன்னா 9.5 இயர்ஸ்ல உங்க பணம் வந்து ட்ரிபிள் ஆகும். ஓகே ஓகே ஓகேங்களா, இதெல்லாம் தம்ப் ரூல் மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 72 114ன்றத நம்ம டபுள் ஆகுறது தெரிஞ்சுக்கலாம். ஆமா, டபுள் ஆகிறதுக்கு 72ங்க. 114 வந்து ட்ரிபிள் ஆகிறதுக்கு நம்மளோட பணம் எப்ப ட்ரிபிள் ஆகும்ன்றதுங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா, அது இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் மெயினாவே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் 72 தெரியணும். ஓகே சார். ஏன்னா நார்மல் எல்லாரும் இருக்கிறது எஃப்டியும் அந்த இதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பணம் எப்ப டபுள் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கிறது நம்பர் 1ங்க. ஓகே சார். ஓகேங்க, ரூல் ஆஃப் 70 அதோட இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அப்பதான் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 500 rupees போயிட்டு என்னென்னலாம் எவ்வளவு நம்மளால ஷாப்பிங் பண்ண முடியும்ன்றது இன்னைக்கு அதே 500 rupees எடுத்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நம்மளால என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும் உள்ள போயிட்டுங்க. சோ அதுல டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. கண்டிப்பா சார். ஆமா. ஓகே, இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ரலா வேற யாராவது கேக்குறாங்க, இல்லப்பா என் பணம் வந்து டபுள் ஓகே ட்ரிபிள் எப்ப ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த 114ல டிவைடட் பை என்ன ரிட்டர்ன்ஸ்ங்களோ ஓகே சார். அந்த ரிட்டர்ன்ஸ்ல போட்டுட்டுனா இப்ப நீங்க 9.5 years சொன்னீங்க இல்லைங்களா. அப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாவே ஒரு 10 வருஷத்துக்குள்ள ட்ரிபிள் ஆயிடும்.